சில பேரால மட்டும்தான் அந்த கூட்டத்தை கட்டி போட முடியும். தன்னுடைய பேச்சால, தன்னுடைய ஆற்றலால, தன்னுடைய உடல் மொழியால பேச முடியும். அப்படி வந்து ஒரு நபரா வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டுங்கிறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அடிக்கடி, அவங்களுடைய இன்றைய வசனம் இன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்றது வந்து சென்டிமெண்டலி டச்சிங் த எவ்ரி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா அம்மையோட ஆன்சருங்கிறது கருணாநிதி கிட்ட பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் என்ன, குடும்ப பாசம். எனக்கு வந்து கருணாநிதி அவர்கள் போல ஒரு குடும்பம் இல்லை, எனக்கு அந்த பாச பிணைப்பு இல்லை, அண்ணன் தம்பி புள்ள மச்சான் எல்லாருக்குமே கூட வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்க இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஸோ இதுல பணக்கார ஏழை, தகுதி இருக்கிறவன் தகுதி இல்லாதவன், நோ, எவ்ரிபடி எல்லாருக்குமே மீல்ஸ் உண்டு, எல்லாருக்கும் வந்து உணவு உண்டு. அந்த அந்த என்ன ஓட்டம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து கொரோனா டைம்ல கூட அம்மையார் ஜெயலலிதா இல்லாத காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் ஏழை எளிய பாட்டாளி வர்க்க மக்கள் இலவசமாக உணவு சாப்பிட்டாங்க. இன்னைக்குமே கூட லேப்டாப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அன்றைய காலகட்டத்திலேயே அதை வாங்கிட்டாங்க, அன்றைக்கே அதை கொடுத்துட்டாங்கன்னும் போது அது எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதே போல் மிதிவண்டி கொடுத்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஒரு சமூகத்தையே கொண்டு போகுது. லேப்டாப் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு வந்து ஒரு அறிமுகம். கைபேசியே இல்லாத வீட்டுக்கு, கைபேசி கூட ஒரு திறன்பேசி கூட இல்லாத வீட்டுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அட் த சேம் டைம் இந்த அறிவிப்புகளால் திமுகவை கொஞ்சம் அசைச்சு பார்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். பட் 10,000 அப்படிங்கிறது எடுத்த உடனே பெருசாக தான் தோணாலும், இவங்களே 2 மாசத்துல கொடுக்கும்போது இவராலே கொடுக்க முடியாதுங்கிற மனநிலைக்கு இப்போ மக்களை வந்து வர ஆரம்பிக்க வைக்கிறாங்க அதிமுக. இது வந்து ரஜினிகாந்த் கிட்ட இருந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி. ரஜினிகாந்தை கவனிச்சிங்களா நீங்க? அவருடைய இறுதி காலத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? மக்கள் புரட்சி வரட்டும் அப்ப நான் வரேன் சொன்னாரா? நான் ஜெயிக்கவை அப்ப நான் வரேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அவ்வளவுதான். அவர் அரசியல் கட்சி ஆரம்பில ஒரு ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோ. ரஜினியும் கமலா இவர் விஜயும் ஒண்ணுதான். நான் வந்து ஜெயிச்சேன்னா வந்து பாப்பேன்னு சொல்றதுங்கிறது வந்து விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. நான் ஜெயிக்கலாம், நான் அரசியல் விட்டு போயிடுவேன், நான் வந்து நடிக்க போயிடுவேன்றத மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு. வேல்பாரி கதை கேட்டுட்டாரு. அடுத்த வேல்பாரில் விஜய் நடிக்கிறது உறுதி. நீங்க எழுதி வச்சு, வேல்பாரி கதையை விஜய் கேட்டு ஓகே பண்ணிட்டாரு. வேல்பாரி விஜய் நடிக்கிறது உறுதி தான் நம்ம செய்தி வந்துகிட்டு இருக்கு. அவர் மறைமுகமாக கொடுக்குற செய்தி ஒண்ணுதான். விஜய் பேசினாரு. நான் என்ன கேட்குறேன், எல்லாருமே பொறுப்பு தான் சொல்லிட்டேன். விஜயும் பொறுப்பு, அரசு பொறுப்பு, காவல்துறை பொறுப்பு, ரசிகர்கள் பொறுப்பு, முக்கியமாக ரசிகர்கள் பொறுப்பு. நேற்றுனா அந்த இடத்துல பார்க்குறேன், ஒரு பிள்ளை வந்து நான் ஏன் செத்து போனால் பரவாயில்லன்னு பேசுறது, அப்புறம் எக்ஸாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு பேசுறதெல்லாம் வந்து சமூகத்தினுடைய சீரழிவினுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம ரசிக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து களை எடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு தமிழ் சமூகத்துக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ ஒரு நேர்காணல் உங்களோட. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பிறந்த நாள். எஸ். இந்த அரசியல் களத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த களம் முழுக்க ஆண்கள் நிறைந்த ஒரு களமாக தான் இருக்கு. இந்த களத்துல ஒரு பெண்மணியா அரசியல்ல மிளிரணும் அப்படின்றது ஒரு அரிதான ஒரு விஷயம்தான். இன்றைய இந்த நாள்ல அவங்கள பத்தி ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி அதிமுக வந்து அவங்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கி நிறைய அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு துறையில் வந்து பாலின சமூக நீதினு ஒன்று இருக்குது. அதாவது சமூக நீதினா ஒரு தனி இருக்குது, அதில் பாலியல் நீதினு ஒன்று இருக்குது. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குறது, ஆணுக்கு நிகராக பெண்களை வந்து மதிக்கிறது, போற்றுறது, அவங்கள நிகரான கூட வேலை, நிகரானகோ நிகரில்லையோ ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் என்ன, மரியாதை என்ன, மதிப்பு என்ன அப்படிங்கிறதே வந்து நம்ம நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். அண்மையில் கூட ஒரு கவிதை ஒன்று வாசிச்சிருந்தேன். அதில் வந்து தூய்மை பணியாளர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இப்போ மலம் அள்ளுறவங்க எண்ணிக்கை அதில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்கள் யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிற பெண்ணும் தான் பிறந்த குழந்தைக்கு அவங்க தான் டயப்பரை மாற்றி அவங்க தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற வேலையாக இருக்காங்க. அப்போ அவங்கள தானே சேர்க்கணும்.
இது என்னன்னா இது வந்து இது ஒரு இதை வந்து கவிதை நடையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு மேலோட்டமாக அதோடைய உட்பொருளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் எங்கெல்லாம் மறக்கடிக்கப்படுதுன்னு பாருங்க. இப்போ உரிமை தொகைன்னு திமுக கொடுக்கும்போது அதன் பிறகு இப்போ அதிமுக அது வந்து 2000 மாத்துது. அதன் பிறகு 2000 மாத்துவேன்னு நான் சொன்ன உடனே திமுகவும் அது 2000 மாத்துது. அப்போ ஏன் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இங்கே அங்கீகரிக்கப்படலை. யார்ட்டாச்சும் கேட்டு பாருங்களேன், அம்மா என்ன பண்றாங்க? வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. மனைவி சும்மா தான் இருக்காங்க. சும்மா இருக்காங்களா? வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க. குழந்தை பராமரிப்புங்கிறது அவ்வளவு பெரிய பராமரிப்பு. நீங்க போய் ஒரு குழந்தை வெளியில விட்டு பாருங்க, எவ்வளவு தொகை கேட்கறாங்க உங்களுக்கு தெரியும். ஒரு தனியார் பாதுகாப்பு மையத்தில் குழந்தைய பாதுகாப்பு எவ்வளவு தொகை கேட்கறாங்க? லட்சக்கணக்கில் கேட்கறாங்களா இல்லையா? சாதாரண விஷயமா கிடையாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, சாதாரணமான இடங்கள்லயே பெண்களுக்கு இவ்வளவு முட்டுக்கட்டைகள் இருக்கும்போது தமிழ்நாடு போன்ற இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கு மாநிலத்தில் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, நான் ஏன் வெளிப்படையா சொல்றேன்னா அவங்களே பல முறை சொல்லிக்கிறாங்க, பாப்பாத்தி தன்னு அடையாளப்படுத்தி ஒரு இடத்துல அவங்க பேசும்போது பேசினாங்க. பட் எதுக்காக இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா, பார்ப்பனிய சமூகத்துக்கோ அல்லது பார்ப்பனிய தன்மைக்கோ எதிராகத்தான் திராவிட கட்சிகள் முகிழ்த்தன. ஏன்னா அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஈவன் தோ தே ஹேவ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீப்புள். அவங்க ரொம்ப குறைவான மக்கள் இருந்தா கூட எல்லா இடத்துலையும் ஐஏஎஸ்ஆ இருக்கிறான், ஐபிஎஸ்ஆ இருக்கிறான், டீச்சரா இருக்கிறான், எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்கன்னும் போதுதான் அதை எதிர்த்து திராவிட இயக்கம் கிளம்புது. நடேசனார் கிளம்புறாரு, தியாகராயர் கிளம்புறாரு, எல்லாமே கிளம்புறாங்க, திராவிட இயக்கம் வளருது. அப்போ அப்படியான ஒரு திராவிட கட்சியில ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்கிற ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்து அதுவும் தனக்கு கீழே ஒரு சாம்ராஜ்யத்தை, அதாவது அவங்க இருக்கிற வரைக்கும் அதிமுக காரங்க யாராச்சும் ஒரு சத்தம் போட்டோ ஒரு 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 ஆதிக்க குரல்லையோ பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவங்க இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் தான் முகவரி அடையாளம் அந்த கட்சிக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சாதனை அப்படிங்கிறது அவங்க எல்லாரையும் எல்லாம் கீழே தான் சொல்ல வச்சது. அதுவே வந்து ஒரு ஏன்னா அந்த சொசைட்டிலே அப்படிதான் இருந்துச்சு. அவங்க சொசைட்டியை மாற்ற நினைக்கிற ஒரு பெண்மணி அப்படிதான் இருப்பாங்க. அதனால தான் பெண்கள் கணிசமான ஓட்டு எப்போதுமே அதிமுக உண்டு, எப்போதுமே அதிமுக உண்டு. அதனால தான் இன்னொரு விஷயம் அவங்கள நான் வந்து எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு விமன் ஃபேஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது யாரும் வெற்றிகரமான ஒரு அரசியல் இருந்தது கிடையாது. நான் வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ள மேலே வந்ததை பற்றி சொல்கிறேன். அவர் பார்ட்டி தன்னை கீழே கொண்டு வந்து வச்சது. ஏன்னா அவங்கள எதிர்த்து நிறைய பேர் வெளியில் போனாங்க. யாருமே அவங்கள போல மிளற முடியல. திருப்பி எல்லாரும் அதிமுக தான் கொள்ள வந்தாங்க. ஒரு இப்போ ஜானகி அம்மையார் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் ஆனாங்க. ஏன் நீடிக்க முடியல? ஏன் அவங்க அதிமுக கைப்பற்ற முடியல? சேவல் இதுன்னு பிரிஞ்சுது, இரட்டை புறான்னு பிரிஞ்சுது. அப்போ கூட அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ நம்பகத்தன்மையையும் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பக்கம் வந்து என்னதான் ஜெயலலிதா அம்மையார், அதாவது ராமச்சந்திரன் அவர்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய ஜானகி அம்மையார் அவர்கள் இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் ஜானகி அம்மையார் அவர்களை தான் ஆதரிச்சாங்க. ஆனா அவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து மெல்லுறதுக்கு இன்னொரு காரணமா நான் என்ன பார்க்க போறேன்னா, அவங்க வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபரா வந்து திகழ்ந்தாங்க. உண்மை. இன்னொன்னு என்னன்னா, அவங்கள்ட்ட வந்து நேச்சுரலாகவே ஒரு விஷயம் இருக்குது. ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரௌட் புல்லர்ஸ் சொல்லுவாங்க. சில பேரால மட்டும் தான் அந்த கூட்டத்தை கட்டி போட முடியும். தன்னுடைய பேச்சால, தன்னுடைய ஆற்றலால, தன்னுடைய உடல் மொழியால பேச முடியும். அப்படி வந்து ஒரு நபரா வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டுங்கிறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அடிக்கடி, அவங்களுடைய இன்றைய வசனம் இன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்றது வந்து சென்டிமெண்டலி டச்சிங் த எவ்ரி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு முறை கோடீஸ்வரர் சட்டம் ஒரு பேட்டிக்காக போயிருந்தேன். அப்போ சார் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போய் ஒரு நிருபரை போய் கேட்குறாங்களாம், மேம் உங்கள்கிட்ட கருணாநிதி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு வந்து ஒரு மாவலஸாக ஒரு ஆன்சர் பண்ணாங்க ஜெயலலிதா அம்மையார். குடும்ப பாசம்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா அம்மையாரோட ஆன்சருங்கிறது கருணாநிதி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன, குடும்ப பாசம். எனக்கு வந்து கருணாநிதி அவர்கள் போல ஒரு குடும்பம் இல்லை, எனக்கு அந்த பாச பிணைப்பு இல்லை. அண்ணன், தம்பி, புள்ள, மச்சான் எல்லாருக்குமே கூட வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுனா வந்து நிற்க இவ்வளோ பேர் நிற்கிறான். ஒரு குடும்ப தலைவனா அவர் வந்து இருந்தால் குடும்ப பாசம் எனக்கு வந்து அவர் பாசிட்டிவாக பார்க்குறேன். பிடிச்சது வந்து குடும்ப பாசம், பிடிக்காததும் அதுதான். ஏன்னா எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் பங்கெடுப்பு கொடுத்தீங்க. ஸோ பாலிட்டிக்ஸு திமுகங்கிறது ஒரு குடும்ப கட்சியாக மாற்றினது வந்து கருணாநிதி தான். அதனால் எனக்கு அவர் பிடிக்காது. எப்படிப்பட்ட ஒரு ஆன்சர் பாருங்க. அப்போது ஷீ இஸ் வெரி எக்ஸலண்ட் இன்
ஸ்பீக்கிங் டு த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே, கரண் தப்பருக்கு அவங்க கொடுத்த இன்டர்வியூ ரொம்ப சூப்பரான இன்டர்வியூ தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அப்படி இருந்தவங்கள ஒரு காலகட்டம் பிறகு ஊடகத்தை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ பாண்டிச்சேரி கூட ஒரு பேட்டில் சொல்கிறாங்க, என்ன ஊடகத்தை பார்த்த எல்லாரும் சிஎம் ஆனாங்க, மீடியாலாம் முக்கியமான ஒரு இடத்துல பாண்டே சார் பேசியிருக்காங்க, நான் அதை பார்த்தேன். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா ஊடகத்தை பார்த்து பேசியிருக்காங்க சார். ஜெயலலிதா அம்மையார் பேசலையா ஊடகத்தை பார்த்து? ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் அவங்க பேசலை. ஊடகத்தை வந்து சந்திக்காமல் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய கருத்துக்களை போல் அது தெரிஞ்சுது. பட் ஓகே, நம்ம டைவர்ட் ஆக வேணாம். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் விட முக்கியமாக இந்த மக்களை வந்து கவரணும் அல்லது ஈர்க்கணும், அதையெல்லாமும் தாண்டி ஒரு நன்மை இருக்கணும், அதனால ஒரு கடைக்கோடி நபருக்கு ஒரு நன்மை இருக்கணும்ன்றத ரெண்டு பேருமே யோசிச்சிருக்கிறாங்க. நான் கருணாநிதி நம்ம இருக்கல, பட் இன்னைக்கு அம்மா ஜெயலலிதாவோட பர்த்டேங்கிறனால நான் சொல்கிறேன், அம்மா உலகம் ஒரு ஸ்கீம். ஓகேவா? நான் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தவங்க, அதனால சொல்கிறேன். அண்ணா நகரில் தங்கி, நான் ஒரு சென்னை வாசி, நான் போவேன் டே ஸ்காலர், வீட்டுக்கு வந்துடுவேன். தஞ்சாவூர், திருநெல்வேலி, கும்பகோணம், கரூர், நாமக்கல், இன்னும் ரொம்ப டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய நபர்லாம் நிறைய பேர் வந்து சென்னை வந்து படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐஏஎஸ்ங்கிறது ஒரு பெரிய கனவு. அப்படி படிக்கக்கூடிய பசங்களாம் அண்ணா நகரில் ரூம் எடுத்து தங்குவாங்க. சரிங்களா? அப்படி ரூம் எடுத்து தங்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் காசு அனுப்புவாங்க, அண்ணன் காசு அனுப்புவார், அக்கா காசு அனுப்புவாங்க, மாமா காசு அனுப்புவார். எவ்வளோ அனுப்பிடுவாங்க? இவங்க கொடுத்துட்டே இருப்பாங்களா? படிக்கிறான், படித்து முடிச்சு, ஏன்னா டிகிரி முடிச்சா தான் யூபிஎஸ்சி எழுத முடியும். இப்போ டிகிரி முடிச்சுட்டு சும்மா தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ உனக்கு வேலை இல்லை. வேலை இல்லைன்னா லவ்வர் கூட மதிக்க மாட்டான். ஆனால் அந்த பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். வேலை இல்லை, சும்மா தானே படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த படிக்கிறவங்க தான் வழி தெரியும். அந்த வழி உணர்ந்தானா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருக்கேன், உண்மையில் நடந்த சம்பவத்தை நான் அப்படியே சொல்கிறேன். என்னடா சாப்பிட்டியானே? இது இப்போ சாப்பிட்டு வந்தேன், உடனே சாப்பிட்டுங்க. அப்போ எங்கடா போய் சாப்பிட்டுருக்கா? பக்கத்தில் இருக்க அம்மா ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்கிற, அங்கே உங்களுக்கு ஓகேவா இருக்கா? ஓகே தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இது இருக்கிறதுனால என்னால் வந்து இப்போது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னான். ஏய், அம்மா ஹோட்டலுக்கும் ப்ரிலிம்ஸ் என்னடா சம்மந்தம்னு கேட்டேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கும் அம்மா ஹோட்டலுக்கு டேரக்ட் சம்மந்தம் இருக்கும். அப்படி எடுத்துக்காத, எனக்கு 3 வேளை சாப்பிடணும், அதுக்கான சாப்பாடு காசு அதிகமாச்சு அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு என்னால் கொஸ்டின் பேங்க் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? அந்த டைமில் என்ன ஆகும்னா, மல்டிபிள் கோச்சிங் சென்டர்ஸில் வந்து நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாம். ஒரு ப்ரீ எக்ஸாம் மாதிரி, ஒரு மாக் டெஸ்ட்டு. இந்த மாக் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். ஒரு 10,000 பே பண்ணீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் காசு கட்டணும்னா யூ ஹேவ் டு சேவ். அப்போ சேவ் பண்ண நீங்கள் எங்கே சேவ் பண்ணுவீங்க? அவன் சாப்பாட்டை இழக்கணுன்ற தருவாய்க்கு போகும்போதெல்லாம் அம்மா உணவு வந்து கை கொடுத்துச்சு. காலையில் 2 ரூபா 3 ரூபா, மதியானம் 5 ரூபா, நைட்டு 3 ரூபா, 10 ரூபாயில் ஒருத்தருடைய 3 வேளை உணவு முடியுது. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து இன்னைக்கும் பெருமையாக சொல்லுவான். யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டான், இன்னைக்கும் பெருமையாக சொல்லுவான், நான் அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டேன். இன்னொன்று, அந்த அம்மா உணவகம் தொடர்ந்த நாள் என்ன அப்படின்னா அவங்களுடைய பிறந்த நாளால இன்று தான் தொடங்கினாங்க. அப்போ அது வந்து ஒரு ஆக்சுவலி வந்து இன்னும் நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது டெல்லி இன்டர்வியூ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அம்மா ஹோட்டல் பற்றி சொல்லுங்கள், அம்மா உணவு வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு டெல்லியில் கூட இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்திய அளவில். ஆமாம். அப்போ என்னன்னா, அது வந்து அதில் கூட ஒரு விஷயம் சொன்னாங்கம்மா. அதில் என்னன்னா, அவங்க அம்மையார் ஜெயலலிதாவிட்ட போய் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குது ஃபீட்பேக்குன்னு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது, மா ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி, என்னப்பா பண்ணணும் சொல்லுங்கம்மான்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஐடியில் படிக்கிறவங்க, பணக்காரவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்களும் சாப்பிட்டு போகிறாங்கம்மா, நம்ம இதை தடுக்கணும் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குப்பா தடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அம்மா அவங்களா பணம் வச்சுருக்கிறாங்கம்மா, அவங்க பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம்ல. அப்படிலாம் கிடையாது. நான் ஒன்றும் இது பணக்காரங்களுக்கு இது ஏழைக்குன்னு கொண்டு வரலையே. அம்மா உணவகத்தில் யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் சோறு இருக்கணும். ஸோ இதில் பணக்கார, ஏழை, தகுதி இருக்கிறவன், தகுதி இல்லாதவன், நோ, எவ்ரிபடி, எல்லாருக்குமே மீல்ஸ் உண்டு, எல்லாருக்கும் வந்து உணவு உண்டுன்ற அந்த அந்த என்ன ஓட்டம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து கொரோனா டைமில் கூட அம்மையார் ஜெயலலிதா இல்லாத காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் ஏழை எளிய பாட்டாளி வர்க்க மக்கள் இலவசமாக உணவு சாப்பிட்டாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலாதாரமாக தமிழ்நாட்டினுடைய நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் அப்படி கிடையாது. கல் உடைக்கிறவன், வீட்டு வேலை பார்க்குறவன், ஏன் தமிழ்நாட்டில் வந்து குடியேறி இருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள் உட்பட பல பேருக்கு வந்து தங்களுடைய
அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது இருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதை அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அது. அது இன்னுமே கூட அடுத்தடுத்து அண்ணா உணவகம் ட்ரை பண்ணுவாங்கன்னு திமுககாரங்க சொன்னாங்க. அவங்க பண்ணலை. வந்தவொடனே அடித்து உடைக்க ட்ரை தான் பண்ணாங்க. இப்போ எப்படி போயிட்டுருக்குங்கிறது நமக்கு கண்கூடாவே தெரியுது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டில் குழந்தை திட்டம் ஜெயலலிதா மேற்கொண்டு வந்தது பெண் சிசு கொலைகளை வந்து கடுமையாக குறைத்தது. ஏன்னா பெண்கள் முதல்வரான முதல் முக்கியமான ஒரு 90s தான் கொண்டு வந்தாங்க, 92ல கொண்டு வந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம். அது ரொம்பவே நல்ல ஸ்கீம். ஏன்னா அதன் காரணமாக தான் பெண்களுடைய பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது அதிகரிக்க துவங்குச்சு. இதுக்கு டேட்டா பாயிண்ட்ஸும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. முக்கியமாக அவங்க இருக்கிற வரைக்கும் நீட்டு உள்ளே வர விடலை. நீட்டுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அப்புறம் அவங்க பண்ண சில தவறுகளை திருத்திக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆடு கோழி வெட்ட தடைன்னு சொல்லி போட்டாங்க. பிரச்சனை பெருசாக வந்து ஒன்று திருப்பி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி சில தவறுகளை திருத்திக்கவும் வந்து ஜெயலலிதா அம்மையார் முயற்சி பண்ணாங்க. அதன் பிறகு அவங்களோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மடிக்கணினி கொடுக்குற அந்த திட்டம். அது உண்மையிலேயே அந்த டைமில் வந்து லேப்டாப்புங்கிறது நிறைய பேருக்கு வந்து லேப்டாப்லாம் வச்சுருக்கியா, ஓ பெரிய பணக்காரங்க போல் இருக்குன்ற இருந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும். இன்றைக்குமே கூட லேப்டாப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அன்றைய காலகட்டத்திலேயே அதை வாங்கிட்டாங்க, அன்றைக்கே அதை கொடுத்துட்டாங்கன்னும் போது அது எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதே போல் மிதிவண்டி கொடுத்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஒரு சமூகத்தையே கொண்டு போகுது. லேப்டாப்புங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, லேப்டாப் தப்பாக பயன்படுத்துவாங்க, லேப்டாப் அப்படி கிடையாது. லேப்டாப் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு வந்து ஒரு அறிமுகம். கைபேசியே இல்லாத வீட்டுக்கு, கைபேசி கூட ஒரு திறன்பேசி கூட இல்லாத வீட்டுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அன்னைக்கு காலகட்டத்தில் லேப்டாப்புங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஞ்ஞான புரட்சினே சொல்லலாம். அந்த டைமில் போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களோட லேப்டாப் கொடுக்கறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அப்படி பல விஷயங்கள்ல வந்து தாலிக்கு தங்கம் இந்த திட்டம் வந்து அதெல்லாமே சூப்பர்மா. தாலிக்கு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரியாக தான் உங்களுக்கு தாலிக்கு தங்கம். த டிஃபரன்ஸ். அதாவது படித்த ஏழை பெண்களுக்கு. அதான் இப்போ நான் வந்து ஒரு முறை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட அவர் பேட்டியில் பேசியிருந்தேன். அவர் சொன்னார் அவரோட எவ்வளோ முக்கியமான ஸ்கீம். அவர் வந்து அதை டேட்டா பாயிண்ட்ஸோட வச்சிருக்கிறாரு. அவர் நம்மள்ட்ட பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார். அப்போ சொன்னார், தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்கன்னு நிறைய ஏழை பெண்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க. 10th ஸ்டாப் பண்ணிடுவாங்கம்மா. ஸ்டாப் பண்ணிட்டு மாமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி விட்டுருவாங்கம்மா. 10th ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருந்த பெண் பிள்ளைகளை 11th படி இல்லை 12th படி, அதன் பிறகு டிகிரியை முடி, 3 வருஷம். சில பேர் பாட்டு நினச்சிருக்கலாம், சும்மாவது படிமா, பிஏ வரைக்கும், பிஏ தமிழ் படிமா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிமா. ஏன்பா எதுக்கு படிக்கணும்? தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்கம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு உதவுமா. நிறைய பேர். ஆனால் இன்னொன்று, அரசு நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு அரசு கலைக்கல்லூரிகளில் உங்களுக்கு குறைவான தொகை தான். அரசு பற்ற இது மூலமாக நீங்கள் கவுன்சில் மூலம் பண்ண கம்மியான தொகை தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. அப்படி படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நாளைக்கு சொல்ல முடியாது, அவனை படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைச்சதுன்னா டிகிரி முடிச்சவங்க ஒரு வேலை கிடைக்குது இல்லை. அப்போ எல்லா வகையிலையும் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை வந்து அவர்கிட்ட இருந்திருக்குது. இன்னொன்று, இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, யாரும் பண்ணாத ஒரு வேலையை அவங்க வந்து பண்ணாங்க. அது வந்து அந்த ஜெயேந்திரருடைய கைது. ஆமாம், நிறைய பேர் இப்பயும் சொல்லுவாங்க, கருணாநிதி கூட பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த செக்டரை தாண்டி திங்க் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அது. ஒரு இஷ்யூன்னு வரும்போது. இன்னொன்று, ஜெயேந்திரர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஜெயலலிதா அம்மையார் அவர்களே ஆட்சி காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் ஜெயிலருக்கு ஃபோன் போட்டு அவர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதாலாம் அவர் ராமானுஜமே படைப்பாக கொடுத்தவர். அவர் பல நுணுக்கங்களோட தான் கருணை அரசியல் பண்ணுவார். இப்பயும் மைத்ரனுக்கு வந்து உள்ள வந்து இடம் கொடுக்குற திமுக நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அப்பெல்லாம் அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக தான் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. எஸ்வி சேகருக்கு வாழ்நாள் சாதனை விருது கொடுப்பாங்க. அதே போல் ராமசுப்ரமணியம் சார் இருக்கிறாரு, அவர் எல்லாருக்குமே தெரியும், அரசியல் விமர்சகராக இருந்தவர், பிஜேபியில் இருந்தவர். அப்புறம் இப்போ திமுக ஆதரவான கருத்துல பேசிக்கிட்டு வராங்க ஐயா. இன்னொன்று, திமுக வரலாற்றிலேயே ஒரு பார்ப்பனருக்கு எம்பி சீட் வந்து ஒதுக்கி அவர் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, கமலஹாசன் அவர்களுக்கு. ஸோ என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து அதில் வந்து டைவர்ட் ஆகிட்டாங்க. பட் வெளிப்படையாக அதை பண்ண மாட்டாங்க. இதுதான் ரொம்ப வித்தியாசம். இந்த அம்மையார் வந்து வெட்டு 1 துண்டு 2 அப்படி வந்து இருந்தாங்க.
அண்டு சில விஷயங்களை அதான் நான் சொன்ன திருத்திக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக ஒரு முறை அவங்களுடைய அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயேந்திரர் கைது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த விவகாரத்தில் இவங்க எடுத்த முடிவுங்கிறது பலரால் திரும்பி பார்க்கப்பட்டுச்சு. அவங்க மறைவுக்கு பிறகு கூட நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவங்க மறைவுக்கு காரணம் ஜெயேந்திரர் கைது பண்ணாங்களோ அதுதான் பேசினாங்க, முட்டாள்தனமா அப்பெல்லாம் வந்து பேசக்கூடாது. அவங்களுடைய தைரியத்துக்கான ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி திருத்திக்கிட்ட விஷயங்களில் வந்து ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு வெயில் தாங்காமல் 2-3 பேர் தவறிட்டாங்க. அதன் பிறகு அந்த பொதுக்கூட்டத்தினுடைய முறையை மாற்றினாங்க, ஹெலிகாப்டரில் வர ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு இவங்க மட்டும் மேலே இருப்பாங்க, மொத்த பேரும் கீழே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, தினமணியில் கொட்டை எழுத்துல போட்டாங்க. அடுத்த நாள் விமர்சனம் வந்த பிறகு மறுநாள் பிரச்சாரத்தில் எல்லா சாமா உட்கார வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கு முனையக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டேஸ்ல எண்டிங் டேஸ்ல எடுத்துக்கிறாங்க. எண்டிங் டேஸ்ல வந்து அவங்க அந்த ஊடகத்தை விட்டு ரொம்ப விலகிட்டாங்க. அதுக்கு காரணம் பேட் டேஸ்ட் ஃப்ரம் மீடியாஸ் தான். மீடியாஸ் வந்து கொஞ்சம் தப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால அவங்க விலகிட்டாங்க. பட் விலகி இருக்கக்கூடாதுங்கிறத என் கருத்து. தொடர்ந்து ஃபைட் பண்ணியிருக்கணும். ஒரு போராட்டம் கலந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகத்தான் வந்து வலம் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அளவில் அவங்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு, அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம அவங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு போகணும். அவங்களால ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு மாணிக்க கற்கள் அப்படின்னு வர்ணிக்கணும்னா நான் நினைக்கிறது வந்து 69% ரிசர்வேஷனை வந்து பட்டியலில் சேர்த்து பிளாக் பண்ணது தான். அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கும் நமக்கு அதுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதா தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதனாலதான் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனையே வந்து பாராட்டினார்ன்றதுக்கான காரணம் வந்து அதுதான் நான் பார்க்குறேன். அதான் அவங்களை பற்றி நம்ம சொல்லிக்க விரும்புறது. இப்போ அடுத்து அதிமுகவின் அடுத்த பரிணாமமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. அவர் சில திட்டங்களை வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பொங்கல் தொகுப்புடன் இனி ஆண்டுதோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருப்போருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். மக்களின் சுமையை குறைக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 தரப்படும். நகர பகுதியில் நடைபாதை, சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி, இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் உதவித்தொகை 8,000 12,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சாத்தியமா சார்? இல்லை, இதில் அந்த மீன்பிடிகளுக்கு அது கொடுக்கறது கட்டாயமாக வேணும். இன்னைக்கும் மீனவர்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இலங்கை கடற்படை. ஆமாம், இன்னைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழகங்களுக்கு மீன் பிடிக்க முடியல. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதரவு குரல் கண்டிப்பாக வேணும். நான் மனதார வரவேற்கிறேன். ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இந்த சிறு கடைகள் வச்சுருக்காங்களே, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம பேரம் பேசுகிறோம், காசு கம்மியாக வாங்குகிறோம். அவங்களுடைய கடன்களை தீர்க்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஷாட், அது சூப்பரான ஷாட்டு. அப்புறம் இன்னும் 2 சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? 12ஆம் வகுப்பு படித்து முடித்த வேலை வாய்ப்புக்கு காத்திருப்பவர்களுக்கு இது வந்து பொதுவாக வந்து இல்லை இது வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. என்னன்னா 12th முடிச்சிருவீங்க, வேலையை பார்த்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து தான் உயர்த்தி வழங்குறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இன்னொன்று என்ன சொன்னீங்க? பொங்கல் தொகுப்புடன் இனி ஆண்டுதோறும் இது ஆண்டுதோறும் 1000 ரூபா அதை கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக இப்போ இது டிபேட் ஆயிருக்குன்னா 10,000 ரூபாய் கருணை தொகை. இப்போ கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது என்ன நடைமுறை சாத்தியமா, எப்படி கொடுப்பாங்க, இது ஜிமிக்கி திட்டம் தான் எனக்கும் அறிவிப்பு எனக்குமே தோணுச்சு. அதன் பிறகு எப்படி இதை பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். இது எதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து இந்த சைடும் விசாரித்தோம், இந்த சைடும் விசாரித்தோம், திமுக சைடு விசாரித்தோம், அதிமுக சைடு விசாரித்தோம். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லவா? ஏங்க நாங்கள் பண்ணிட்டோங்க, அதை தாங்க அவர் பண்ணுறாரு அப்படி திமுக சொன்னாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு? அவர் 2000 ரூபா அறிவிச்சார். அது கொஞ்சம் வரவேற்பை பெற்றுச்சு. அதனால திமுக ஸ்டாலின் என்ன பண்ணாரு? 2000 உயர்த்தி அறிவிச்சாரா? அறிவிச்சாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பார், வெளியிடுறாரு, அதை பார்க்குறாங்க, அதான் இம்பாக்ட் ஏற்படுத்த அவங்க இதை அறிவிக்கிறாங்க. இவங்க ஒரு விஷயத்த வாய் திறக்காம பண்ணாங்க. என்ன பண்ணாங்க நான் சொல்லட்டுமா? நீங்கள் இப்போ 10,000 கொடுக்குறாருன்றதா? ஏன்னா 10,000 யோசிக்கிறோம்ல. திமுக 45 ஆட்களுக்குள்ள 9,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நம்ம முடியுமா உங்களால்? 9,000 கொடுத்துருக்காங்க. ஆமாம். எப்படி தெரியுமா? பொங்கலுக்கு 3,000 ரூபாய், பொங்கல் மாதத்தன்னைக்கு 1000 ரூபாய், 4,000 ரூபாய், மொத்தமாக இப்போ கடைசியாக எவ்வளோ போட்டார்? 5,000 ரூபாய். சேர்த்து எவ்வளோ வருது? 9,000 ரூபாய். அதனால இது அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னொன்று அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை கொடுப்போம், அது எதனால் கொடுப்போன்றதை அவங்க மென்ஷன். ஏன் சார் 10,000 திடீர்னு கொடுக்குறீங்க? நான் யோசிச்சேன், என்ன 10,000 கொடுப்போன்றது எங்கேருந்து இருக்குது துட்டு? கஜானா காலியாக கிடக்குதுன்னா எதுக்கு வரி ஏற்றினாங்க, எப்படி மக்கள் நான் சுமை ஏற்றினாங்க, அந்த சுமையால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா 2 தடவை மாதம் கண்டுபிடி எடுப்பேன்னு சொன்னேன், அவள் எடுக்கல.
ஆமா. அப்போ நீ வந்து மக்களை பாதிக்கப்பட செய்யற, அதனால நான் வந்து அதை மாத்துறேன் இப்படிலாம் பல விஷயங்களை சொல்லி அதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கருணை தொகையா 10,000 ரூபாய். சரி, எப்படி சார் கொடுப்பீங்கன்னு கேட்டா, நிருபர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். வழக்கம் போல ஒரு ஊடகம் வந்து திரிக்க முயற்சி பண்ணாங்க. நானும் பார்த்தேன் என்ன இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி பேசல. என்ன சொல்றாருன்னா, வரி ஏற்றுவீங்களா, எப்படி வருவாய் பெறுவிக்கீங்க? வரி ஏற்றினா மொட்டையாக சொல்ல முடியாது சார். நிதித்துறை சார்ந்த விசாரிக்கக்கூடிய தொடர்ச்சியாக கடத்த கொண்டு விசாரித்து எதில் ஏற்றணும் எதில் குறைக்கணும்னு பண்ணி வருவாயை நாங்கள் பெருக்குவோம் அப்படிங்கிறாரு. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் மாறிக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இந்த அறிவிப்புகளால் திமுகவை கொஞ்சம் அசைச்சு பார்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். பட் 10,000 அப்படிங்கிறது எடுத்த உடனே பெருசாக தான் தோணாலும் இவங்களே 2 மாசத்துல கொடுக்கும்போது இவராலே கொடுக்க முடியாதுங்கிற மனநிலைக்கு இப்போ மக்களை வந்து வர ஆரம்பிக்க வைக்கிறாங்க அதிமுக. எனக்கே அவங்க விசாரிக்கும் போது எனக்கு சொன்ன ஒரு திமுக சொன்ன தோழர் வந்து திமுக பேர் சொல்ல விரும்பல. என்ன சார் சொல்றீங்கன்னா, ஆமா தம்பி, நாங்கள் 45 நாள்ல 10,000 9,000 கொடுத்தோம், அவர் ஒரே மாசத்துல வந்து 10,000 கொடுப்பாங்கிறாரு, அவ்வளவு தானே அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, இதுக்கு சர்வதேச அளவில் மானிட்டரி ஃபண்டிங் கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்து மக்கள் கையில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய இன்னொரு சர்வதேச ஒரு திட்டங்களும் செயல்படுத்திக்கிட்டு வச்சுக்கோங்களேன். அதனால் இதை அறிவித்து இன்றைய நாளில் ஒரு ஹைலைட்டுக்கு வந்து வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி. பட் அட் த சேம் டைம் இது எப்படி சாத்தியம், இதுக்கான சாத்தியக்கூறு என்னங்கிறத அவங்க தான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் இதுதான் அதுக்கான ரூட்டுங்கிறது நமக்கு தெரியுது. எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இவங்க தான் எடுக்கிறாங்க. எப்படி இவங்க 40 நாள் அதை பண்ண முடியுதோ நான் அதை பண்ணிட்டு போகிறேன். ஆனால் ஒரு முறை தான் கொடுப்பாங்க. ஒரு முறை தான் கொடுப்பாங்க. வருஷம் கொடுத்தா கஜானா காலியாயிடுமா? ரொம்ப கஷ்டம். ஒரு முறை கொடுப்பாங்க. அது ஒரு குடும்பத்துக்கு. ஒரு குடும்பத்தில் 10 பேர் கூட இருப்பான். என்ன பண்ணுவீங்க? அதனால அது வந்து சாத்தியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக ஒர்க் பண்ணி வருவாய் பெருக்கத்தெல்லாம் காண்பித்து இவ்வளவு தூரம் நம்மள்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை கொடுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது. பட் இந்த அறிவிப்பு அட்ராக்ட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா அட்ராக்ட் ஆயிருக்கு. குடும்பத்துக்கு 10,000ங்கிறது ஒரு 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 நம்ம குடும்பத்துக்கு ஒரு மாதம் 10,000, ஒரு ஃபர்ஸ்ட் மாதம் 10,000 கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷனை ஒரு 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 ஸ்டார்டிங் ட்ராக்ஷனை ஏற்படுத்தியிருக்குது இந்த அறிவிப்பு. எப்படி நம்ம நாளை திமுக வேறு ஏதாவது அறிவிப்பு கொடுக்கும், அப்போ நம்ம அதை வந்து ரெண்டுத்தையும் எப்படி பேசுகிறாங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசலாம். இப்போ இன்னொரு கட்சி ஒரு வித்தியாசமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்னை முதலமைச்சராக ஆக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து ஒவ்வொரு வீட்லேயா வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற யாரும் இல்லை, தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. நேற்று நடந்த வேலூர் நிகழ்ச்சியில் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க? அதான் அவர் வந்து ஒரு ஹையர் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கிறாரு. தன்னால் வெளியில் வர முடியல, மக்களை சந்திக்கிற அந்த திறன் தன்னிடம் இல்லை அப்படிங்கிறது எப்படி அவருக்கு வந்து மேனேஜ் பண்ணதுன்னு தெரியல. இது வந்து ரஜினிகாந்த் கிட்ட இருந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி. ரஜினிகாந்தை கவனிச்சிங்களா நீங்கள்? அவருடைய இறுதி காலத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? மக்கள் புரட்சி வரட்டும் அப்போ நான் வரேன் சொன்னாரா? நான் ஜெயிக்கவை அப்போ நான் வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார். அவ்வளோதான். அவர் அரசியல் கட்சி ஆரம்பில் அவர் ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். ரஜினியும் கமலா விஜயும் ஒன்று தான். இன்னும் அந்த ஸ்டார்டம்லேருந்து அவங்க இறங்கலை. எப்போ பார்த்தாலும் அனுமதி கொடுக்கல, இதை கொடுக்கல, அதை கொடுக்கல. எத்தனை தடவை புரியல. சரி, சந்தேகம். நான் பல முறை கேட்டிருக்கேன், திரும்ப நான் கேட்பேன். ஏன்னா நீ சொன்னீங்க, அதனால் நான் கேட்பேன். பரந்தூர் விமான நிலையத்தை என்னை மீறி அமைச்சிங்கன்னா கோட்டையை நோக்கி நடப்பேன்னு விஜய் சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. சொன்னாரு. ஏன் நடக்கல? கோட்டையை நோக்கி நடக்க உங்களை எது தடுக்கிறது? கூட்டம் வரும். கூட்டத்தை அடக்கவும் பக்குவப்படுத்தவும் ஜனநாயகப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் தெரியலன்னா அப்புறம் நீங்க தலைவரா சார்? நீங்க அதிமுக கூட்டம் நடந்தது, நாம் தமிழர் கட்சி லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாநாடு போட்டாங்க. ஒரு தப்பு நடந்துச்சா? ஒரு சேர் உடைஞ்சுதாங்க. எவனாச்சும் மேலே ஏறினானா? ஏதாவது கொடி மேலே ஏறினா, கம்பத்து மேலே ஏறினானா? எங்கேயாச்சும் மாடல சீமா டே இறங்கு, டே ஏறாத சொன்னாரா? ஏன்? கொள்கையையும் இலக்க நோக்கி பயணிக்கக்கூடிய எண்ணங்களையும் விதைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அப்போ நீங்கள் விதைக்கல நடக்குது. நான் வந்து ஜெயிச்சேன்னா வந்து பார்ப்பேன்னு சொல்கிறதுங்கிறது வந்து விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நான் ஜெயிக்கலாம், நான் அரசியல் விட்டு போயிடுவேன், நான் வந்து நடிக்க போயிடுவேன்றதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு. வேல்பாரி கதை கேட்டுட்டாரு. அடுத்த வேல்பாரில் விஜய் நடிக்கிறது உறுதி. நீங்கள் எழுதி வச்சுங்க. வேல்பாரி கதையை விஜய் கேட்டு ஓகே பண்ணிட்டாரு. வேல்பாரில் விஜய் நடிக்கிறது உறுதி தான் நம்ம செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவர் மறைமுகம் கொடுக்குற செய்தி ஒன்று தான், என்னை ஜெயிக்க வைக்கல, நடிக்க போயிடுவேன்.
எனக்கு தெரிஞ்சு அவங்க நடிக்க போயிருங்க, நான் ஜெயிக்க வைக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க பயமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் பேசணும்? அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நேருவை பற்றி பேசியிருக்கலாம், நேரு பற்றி, அதெல்லாம் விட்டுவிட்டார். கரண்ட் அஃபேரே பேசலை, எழுதி கொடுத்த ஒரு 2 நாள் எழுதி கொடுத்துட்டான் போல, ஃபுல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டார், அதை அப்படியே பேசிட்டார். அவர் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஐஏஎஸ் அப்புறம் எஸ்பிக்களுக்கெல்லாம் சரிபாதியாக வழங்கணும். ஹவு கேன் யூ டூ மேன்? உங்களால் முடியாது. முக ஸ்டாலினாலே முடியாதுங்க, அதிகாரம் கிடையாதுங்க. நியமிக்கிறது ஒன்றிய சரிபாதி. யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறதே ஒன்றிய அரசு. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது பதவி. உங்க கட்சியில் இருக்கிற அருண்ராஜ் அரசு கூட கேட்கலையா? ரிவைஸ் பண்ணும்போது பார்க்கலையா? காமிச்சு ப்ரூஃப் பார்க்க சொல்லியா? எப்படி ஐயா முடியும்? ஐஏஎஸ் எஸ்பி எல்லாம் சரிபாதியா ஒரு சிஎம் ஆல நியமிக்க முடியாது. சிம்பிள் மேட்ரு. நீங்க இருக்கிறவனை இடமாற்ற முடியும் தலைவா, நியமிக்கலாம் முடியாது. ஏதாவது படிக்கணுமா இல்லையா? இந்த திமுக அரசு ஏதாவது சொல்லியிருப்பாரு சார். எத்தனை தடவை சொல்லுவீங்க இதே மாதிரி? இந்த திமுக அரசு இப்போ மாநில சுயாட்சி குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. நீதி அரசர் குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையின் மீதான முதல் பகுதி உரையாடல் சட்டமன்றம் நடந்துச்சு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? முதலமைச்சருடைய அந்த அறிக்கையில், அவங்க கொடுத்த அறிக்கையில், ஆளுநரை சட்டப்பேரவை கூடி தீர்மானிப்போம், எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி விஜய் எவ்வளோ அழகாக பேசியிருக்கலாம் தெரியுமா? வாய்க்கு வாய் அண்ணா 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 அண்ணான்றீங்களே அண்ணாதுரை ஐயாவை. அந்த பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆள இருக்குன்னு கேட்டாரு. அதை வழி வழியாக பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய திமுக ஆளுநரை வேணான்னு ராஜமன்ற கமிட்டியில குழுவை போட்டுவிட்டு அடுத்தது தொடர்ச்சியா ஆளுநரை வேணான்னு பேசிவிட்டு இப்ப குரியன் ஜோசப் தலைமையிலான அறிக்கை என்ன சொல்லிருக்கீங்க? ஆளுநரை தேர்வு பண்றோம் அப்படிங்கிறீங்க. கேட்டா அது நியமனம், இது தேர்வு, இது வேற அது வேற அப்படிங்கிறீங்க. ஆளுநரை வேணாங்கிறதே உன் ஸ்டாண்டு. ஆளுநரை இருக்கக்கூடாது என்பது திராவிட கட்சியின் ஸ்டாண்டு. ஏன்னா ஆளுநர் என்பவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. ஆளுநரால ஒண்ணுத்தையும் பண்ண முடியாது. தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆளுநர் வந்து தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட மாட்டாரு அப்படின்னு சொல்றேன். முதல்ல அந்த ஆளுநர் எதுக்கு செயல்படணும்? இப்ப எதிராக செயல்பட மாட்டாருன்றதுக்கு நான் எதுக்கு வைக்கணும் ஒருத்தனை? எனக்கு ஆளுநர் வேணாங்கிற இது ஒய் ஐ நீட் ஆளுநர். எனக்கு நான் தேர்வு பண்ண எம்எல்ஏ இருக்கான், எல்லா எம்எல்ஏ சேர்ந்து தேர்வு பண்ண ஒரு சிஎம் இருக்கிறாரு, போதும் எனக்கு தமிழ்நாட்டுக்கு, வேற யாருமே தேவையில்லை. அதுதான் அண்ணாவின் ஸ்டாண்டு. அந்த பேரறிஞர் அண்ணாவின் ஸ்டாண்ட்ல இருந்து பிறழ்ந்து போகிறது, நீர்த்து போகிறது திமுக. இதை எடுத்து பேசிக்கலாமா இல்லையா விஜய்? ஒரு வார்த்தை பேசுனீங்களா? நீங்க மாநில சுயாட்சி கொடுத்து தீர்மானம் போடுறாங்களா, பொய் தீர்மானம் பேசிருக்கலாமா இல்லையா? அவர்தான் கண்டென்ட் தெரியாதுங்க விஜய்க்கு, தெரிஞ்சிருந்தா பேசியிருப்பாரு. அதுவும் கஷ்டம். முதலமைச்சர் தவறா சொல்றாரு. இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், நீங்க ஏன் தமிழ்நாடு விசஸ் என்டிஏ கூட்டணிக்கான தேர்தலா வந்து கட்டமைக்கிறீங்க? தமிழ்நாடு விசஸ் டெல்லி ஏன்னு சொல்றீங்க? உண்மையான போட்டி யாருக்குன்னா தாவேக்கா, அதாவது விஜய் விசஸ் ஸ்டாலினுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு கட்சி தலைவராக அவர் ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம். அவருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ, தாவேக்கா திமுகன்னு பேசுறாருல, அந்த உரிமை ஸ்டாலினுக்கு இருக்கு. அவர் டிஎம்கே தமிழ் டெல்லிங்கிறார், சொல்லட்டும். உங்களுக்கு அந்த உரிமை இருக்குதான், நான் மறுக்கல. அவருக்கு இருக்கிற உரிமையை நான் மறுக்கல. சீமான் என்ன சொல்றாரு? திராவிட கட்சியா 3 பேரும், திமுக அதிமுக தாவேக்கா 3 பேரும் திராவிட கட்சி, நான் தான் தமிழ் தேசிய கட்சி, எனக்கு உனக்கு தான் போட்டி, சண்டை செய்யறன்றாரு. அவரு கருத்து. ப்ரொஜெக்ஷனை பத்தியே நான் பேசல, கண்டென்ட்டை பத்தி பேசுறேன். அதே அரைச்சமாகும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், அப்புறம் வந்து மீனவர்கள் நெசவாளர்களுக்கெல்லாம் இது பண்ணுவேன். என்னத்தையாவது பேச வேண்டியதா? 25 நிமிஷம் 30 நிமிஷம் பேச போறீங்க, அதில் ஒரு கண்டென்ட்டா பேச வேணாமா? இன்னொன்னு, மத்த பிரச்சார கூட்டத்தை விட இந்த கூட்டத்துல வந்து எமோஷன் ஆகி அழுது இருக்கிறாரு, பாத்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து வந்து இந்த கரூர் பழி போட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. கவிப்பிரியா, கரூர் விவகாரத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விஜய குற்றவாளின்னு சொல்லவே இல்லை. ஆமா, வாயை திறந்து ஸ்டாலின் விஜய குற்றவாளின்னு சொன்னாரா? இல்ல, எந்த தலைவரும் பண்ணிருக்க மாட்டாங்க. விஜய பார்த்து விஜய் தான் காரணம்னு சொன்னாரா? சொல்லல, அவர் பேசல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்து இவர் தான் வீடியோ போட்டார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது என்ன மேலே பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா உன்னை என் வீட்டுக்கு வாங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு விஜய் தான் பேசினார். விஜய் தானே பேசினார். இப்போ நான் கேட்குறேன், எல்லாருமே பொறுப்பு தான் சொல்லிட்டேன். விஜயும் பொறுப்பு, அரசு பொறுப்பு, காவல்துறை பொறுப்பு, ரசிகர்கள் பொறுப்பு, முக்கியமாக ரசிகர்கள் பொறுப்பு.
நேற்றுனா அந்த இடத்துல பார்க்குறேன் ஒரு பிள்ளை வந்து நான் இங்கே செத்து போனால் பரவாயில்லன்னு பேசுறது, அப்புறம் எக்ஸாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு பேசுறதெல்லாம் வந்து சமூகத்தினுடைய சீரழிவினுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம ரசிக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து களை எடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு தமிழ் சமூகத்துக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நான் வந்து இது ஒன்று சொன்னாரா, இன்னொரு மேட்டர் ஒன்று சொன்னாரேம்மா விஜய். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சிஎம் பார்த்து ஒன்று சொன்னாருன்னு சொன்னீங்க. இன்னொன்று சொன்னாரு, நான் தான் தமிழ்நாடு. ஆமா, என்ன திட்டினா தமிழ்நாடு மக்கள் திட்டுறாங்க, என்ன பேசுனா அது பேசுறாங்க. அப்புறம் சென்டிமெண்டல் ரிலேஷன்ஷிப்புங்கன்ற மாதிரி பேசி ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டார். எமோஷன்லாம் ஆக வேண்டிய கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு எமோஷன் ஆகக்கூடாது. கரூரில் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு எமோஷன் ஆகிருக்கணும். அந்த எமோஷனை ஒரு ப்ரெஸ் மீட்டில் காமிச்சிருக்கணும். இங்கே காமிச்சிருந்தா விஜய் தான் இன்றைக்கி தமிழ்நாடோட டாப்பு. கூப்பிட அங்கேருந்து ஓடுனீங்களே, கூப்பிட அதுதான் நீங்கள் பண்ண பிளண்டர் மிஸ்டேக். அந்த இடத்துல நின்று இதை நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு கண்ணீரை உங்கள் கண்ணிலேருந்து பார்த்துருந்தாங்கன்னா தமிழ்நாடே உங்கள் பின்னாடி நின்றுருக்கும். அதை பண்ணலை. இன்றைக்கி நீங்கள் வந்து அதாவது காலம் தாழ்த்திய நீதி அநீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படியான விஷயத்தை தான் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் கண்ணு சிந்துறது, நெஞ்சை பிடிச்சி முதல் பெச்சாகத்தில் பேச ஞாபகம் விக்ரவாண்டியில் எனக்கு இது ஆச்சு ஊச்சுன்னு கத்துறது, நெஞ்சு பிடிச்சிட்டு பேசலாம் பிடிக்காதுங்க, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் நேராக வந்துடுவேன், எது முடியுமா நான் செய்வேன். நான் கூட யோசிச்சேன்னா பயங்கரமாக பேசுகிறேன் அப்படி வைப்பான்னு. திடீர்னு பார்த்தா சென்டிமெண்டல் ரிலேஷன்ஷிப்னு நெஞ்சு பிடிச்சிட்டு ஓரமாக போகிறாரு. ஏன் உடம்பு சரியில்லைனா ஏன் அப்படிலாம் கத்துறீங்க? வைகோ தொடச்சா கத்திக்கிட்டு இருக்கிறவர், சீமானு தொடச்சா சத்தமாக பேசுவார், ஆனால் நாராசாக பேசுவாங்க. நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க, சத்தம் போட்டு பேசுகிறீங்க. அப்போல்லாம் பேசாதீங்க. நீங்கள் தான் பேச மாட்டேன்றீங்க, அப்புறம் நீங்களே பேசுகிறீங்க. புரியல, எமோஷனாக இருப்பார், அதனால ஆக மாட்டேன்னீங்க, அப்படியே ஆகுறீங்க. ஒரு முறை சீமான் அவர்கள் அது ஞாபகம் இருக்கு எனக்கு. எதுக்காக இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், சத்தமாக பேசுகிறாருல, அதான் சீமானை கம்பேர் பண்ணுறேன். ஒரு தடவை சீமானை பார்த்து லாரன்ஸ் ஒரு விமர்சனம் பண்ணார். உங்களுக்கு மட்டும் தான் கத்த தெரியுமா, எங்களுக்கு சத்தம் போட்டு பேச தெரியும் அப்படி விமர்சனம் பண்ணார். ஜல்லிக்கட்டு மாட்டுறப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ சொன்னார், ஆனால் கத்தி பேசுகிறாங்களாம், உணர்ச்சியை தூண்டுறாங்களான்னு அப்படின்னு அவங்கள விமர்சனம் பண்ணுறான். கத்தி தாண்டா பேசுவேன், அப்படி தான் பேச முடியும். பேர் என்ன வந்து பேர் என்ன ஒரு பாரதாசனுடைய ஒரு கவிதையை சொல்லி சொன்னார் அவர். அதே மாதிரி இப்போ வந்தே மாதரம் சொல்லுவியா, இல்லை வந்தே மாதரம்னு சொல்லுவியா, தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு பேசுவியா, அதான் பேச முடியும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அந்த மாதிரி தான். அதை நீங்கள் சொல்லாமல் இருந்து பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நான் வந்து சத்தம் போட்டு பேசுறது, ஆச்சு உசுறு கத்ததெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் என்ன விதமாக பேசி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் மக்கள் நான் பார்த்துட்டுமா, வைகோ அழுதுருக்காரு, எவ்வளோ சாம்பாவன அழுதுருக்குறாங்க. அதை மாதிரி பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். அங்கே இருக்கிறவங்களுக்கே புரியல என்ன பண்ணுறாரு விஜய் தெரியுமா. ஸ்க்ரீனில் பார்த்து நமக்கு தெரிஞ்சது, மக்களுக்கெல்லாம் புரியல, பசங்களுக்கெல்லாம் புரியல என்ன பண்ணுறாரு தலைவர் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். விஜயனுடைய அந்த ஆரவாரத்துல யாரும் கவனிக்கலமா வீடியோ பாக்குற. இப்ப வெகுஜன மக்கள் வந்து எமோஷன் ஆயிட்டார் விஜய் இந்த கரூர் விவகாரத்துல அப்படின்னு ஒரு கரிசனம் வரும் இல்லையா? இப்ப வராது, லேட். அதான் சொன்னேனே, காலம் தாழ்த்திய நீதி அநீதிக்கு சமம்னு சொல்லிட்டு அநீதி தான் அதை பார்ப்பாங்க. இது நீதியா பார்க்க மாட்டோம். விஜய் இதுக்கு பாசிட்டிவாகவும் போகாது. விஜய்கிட்ட ஸ்கிரிப்ட் வந்து டோட்டலா வந்து ஒரு ஸ்டாண்டர்டை விட கீழே இருக்குது. அவருடைய ஸ்கிரிப்டையும் மாற்றாம, அவரையும் மாற்றிக்காம, அவருடைய முறைகளை மாற்றிக்காம விஜயால் தமிழ்நாட்டு அரசியலில் மேற்கொண்டு எப்படி ஜொலிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அந்த வெறும் மக்கள் ஆதரவு, ரசிகர்கள் ஆதரவு வச்சுக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் பயணிக்க முடியும்னு தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.